லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னங்கன்னா, ராகு திசையை பொறுத்த மட்டும் இல்லைங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ராகுவுக்கு லக்னத்தை பற்றி சொல்லிட்டேன். லக்னத்துக்கு அந்த அணியோட இருக்கணும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ராகு திசையுடைய புத்திகளை பற்றி சொல்லிக்கிறோம். இப்போ அதில் நான் சனி புத்தியை பற்றி சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு திசை சனி புத்தியை பொறுத்த மட்டும் இல்லைங்க. பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி, எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ராகு திசையில சனி புக்தி வருது அப்படின்னாலே அது நல்ல ஆதிபத்தியத்தில் சனி இருந்து அவர் ராகுவுக்கு ஆறு எட்டுல இல்லாம இருந்தா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க. அவ்வளவுதான். மற்றபடி ராகு திசை சனி புத்தி வரும்பொழுது அவர் ஏதாச்சும் ஒரு கெடுதல்களை கண்டிப்பா பண்றாரு. இது இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ராகு திசை வந்திருக்குதா? நீங்க எடுத்து பாருங்க. ராகு திசை சனி புத்தி எப்போ வந்திருக்குதுன்னு அந்த காலகட்டங்களை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு சிஸ்டத்திலே வந்துடுது, எல்லாமே நீங்கள் போட்டாலே வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே, இப்போ கூட எடுத்து போட்டு பார்த்தீங்கனாலே உடனே தெரிஞ்சிடும் எப்போ சனி புத்தி வந்துச்சு, நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னு. அதுலேயும் நான் சொன்னதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ராகுவுக்கு 6-8 சனி இருக்கக்கூடாது. இருந்து புத்தி வந்தா பெரிய பாதிப்புலாம் பண்ணுதுங்க. அதுக்கு அடுத்தபடியா ராகுவை பொறுத்த மட்டும் சனி நல்ல இடத்துல உட்காந்துட்டாரு, அதாவது ராகுவுக்கு 11ல சனி உட்காந்துட்டாரு, ராகுவுக்கு 3ல சனி உட்காந்துட்டாரு அப்படின்னா அந்த வீட்டதிபதியும் ஆட்சியாவோ இருந்துட்டா அது நன்மைகளை செய்யுது. இதுதாங்க. இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் அது பலன் எடுக்க வேண்டியது வருது. ராகு திசைக்கு பலன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வீடு கிடையாது. அதே சமயம் பாவக்கிரகங்களுடைய பார்வை. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்லணும், ராகுவை செவ்வாயும் சனியும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடாதுங்க. அது 6ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம். ஆனால் ராகுவை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து அவங்க லக்னத்துக்கு நல்லவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் கெடுதலை பண்ணுறாங்க. உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்க. ராகுவுக்கு எப்படின்னா செவ்வாய்க்கு என்ன பார்வை அப்படின்னா 4, 7, 8 பார்வையா ராகுவை பார்க்குறாரா, சனி 3, 7, 10 பார்வையா ராகுவை பார்க்குறாரா, இவ்வளவுதாங்க. இது ரெண்டையும் செக் பண்ணுங்க. ராகுவை வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, வீட்டில் எங்கே இருக்காருன்னு பாருங்க. அவருக்கு செவ்வாய் 3, 4, 7, 8 பார்வையா ராகுவை பார்க்குறாரா, சனி இல்லைன்னா 3, 7, 10 ராகுவை பார்க்குறாரா. 2 பேரும் பார்க்காம இருக்கிறது நல்லது. இதை நீங்கள் செக் பண்ணிப்போம். ஓகே.